பள்ளிகள் அமைக்க துவங்கும் காலத்திற்கு முன்பே தெற்கில் பாண்டியர் குடைவரைகளை அமைக்க தொடங்கிவிட்டார்கள். இவற்றுள் காலத்துள் முற்பட்ட குடைவரையாக பிள்ளையார்பட்டி இரு கடவுளர் வடிவங்களை கொண்டுள்ளது. பிள்ளையார்பட்டியை தொடர்ந்து குன்றக்குடி, அரிட்டாப்பட்டி, மாங்குளம், மகிபாலன்பட்டி, பிரான்மலை, திருக்கோலக்குடி, திருமலைப்புறம், கோகர்ணம், யானைமலை, திருப்பரங்குன்றம் என்று பல்வேறு இடங்களிலும் பாண்டியர் குடைவரைகள் காணப்படுகின்றன. கழுகுமலையில் பாண்டியரின் ஒரே ஒற்றைக்கல் தலியான வெட்டுவான் கோயில் காணப்படுகிறது. இதான் அந்த வெட்டுவான் கோயில், தமிழகத்தின் மிக பிரமாதமான ஒரு ஒற்றைக்கல் தளி. அந்த வேலைப்பாடுகளை கவனிங்க மேல. அதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் குடைவரைகள் மெல்ல மெல்ல கற்றளிகளுக்கு வழிவிட்டு மறைகின்றன. அதாவது குடைவரைனா குடை ஒரு மலை குடைந்து ஒரே யூனிஃபைடு ஸ்ட்ரக்சரா உருவாகும். மேல இருந்து குறைஞ்சிட்டு வருவாங்க. கற்றளிகள் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், கல்ல செதுக்கி ஒண்ணா அடுக்கி பண்றது. இக்கட்டுரைக்காக 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட சில பாண்டியர் குடைவரைகளை ஆராய்ந்ததில் இவை முன்னிறுத்தும் முதன்மை படிமங்களாக தாய்ப்பாறை லிங்கம், பாண்டி நாட்டுக்கே உரியது, கணபதி, முருகன், சப்தமாதர்கள் முதலியவற்றை அடையாளம் காண முடிந்தது. குறிப்பாக சிவபெருமான் திருக்கோயில்களில் கணபதிக்கும் சப்தமாதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியத்துவம் பல்லவர் திருக்கோயில்களில் காணப்படாமை மனதில் கொள்ளத்தக்கது. இவற்றுக்கு அடுத்த நிலையில் சிவபெருமானின் நடன தோற்றங்கள், லிங்கோத்பவர், உபாசகிதர், கங்காதரர் முதலிய திருவுருவங்கள் காணப்படுகின்றன. வைணவ வடிவங்களுள் மகாவிஷ்ணு, நரசிம்மர், கருடாந்திகர் முதலானோர் இடம்பெறுகின்றனர். ஹரிஹர வடிவம் காலத்தால் முற்பட்ட பிள்ளையார்பட்டி குடைவரையிலேயே இடம்பெற்று விடுவது கருதத்தக்கது. நான்முகன், குன்றக்குடி, திருமலைப்புறம் முதலான குடைவரைகளில் இடம்பெற்றுள்ளார். துவக்ககால சோழர் படிமங்கள். பல்லவர்களின் கீழ் சிற்றரசர்களாக ஆட்சி புரிந்த முத்தரையர்கள் சோழ மண்டலத்திலும் கொடும்பாளூர் பகுதிகளிலும் பல குடைவரை மற்றும் கற்றளிகளை படைத்துள்ளனர். இவற்றுள் நார்த்தாமலை பழியிலி ஈஸ்வரம், குன்றாண்டார் கோயில், மலையடிப்பட்டி சிவ விஷ்ணு இரட்டை கோயில்கள், திருமையம் விஷ்ணு குடைவரை முதலான குடைவரைகளும், காளியாப்பட்டி, பனகுடி, விசலூர், செந்தலை மற்றும் நேமத்தில் அமைந்துள்ள கற்றளிகளும் முக்கியமானவை. இம்முத்தரையர் திருக்கோயில்களின் பரிணாமங்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு 9ஆம் நூற்றாண்டின் மத்தியில் கருக்கொள்ள துவங்கும் சோழர் கலையின் முதற்கட்ட கூறுகளை அக்காலகட்டத்தை சேர்ந்தவையாக கணிக்கப்படும் பல கோயில்கள் முன்னிறுத்துகின்றன. இதுதான் நியமம். முத்தரையர் திருக்கோயில் இன்னைக்கு முழுக்க பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இந்த பிரஸ்தரத்துக்கு மேல பாருங்க, அதுதான் ஒரிஜினல். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே ஸ்டக்கோ ஒர்க்ஸ், சுதை. இவற்றுள் சில முக்கிய திருக்கோயில்களுக்கு சோழர் கோயில்கள் எனும் பிரத்யேக முத்திரை தருவதில் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதால் இவை முத்திரையர் கலையில் இருந்து சோழர் கலை வடிவாக்கம் பெறும் காலகட்டத்தைச் சேர்ந்த கோயில்கள், டிரான்சிஷனல் பீரியட் டெம்பிள்ஸ் எனும் கருத்துருவாக்கம் நிலை பெற்றுள்ளது. இவ்வகை கோயில்களாக நார்த்தாமலை விஜயாலய சோழீஸ்வரம், கண்ணனூர் பாலசுப்பிரமணியர், திருச்சி தாந்தோன்றீஸ்வரம், திருவேதிக்குடி ஆபத் சகாயேஸ்வரர், கும்பகோணம் நாகேஸ்வரர், திருநெய்த்தானம் முதலியவற்றை குறைப்படலாம். இவை அனைத்துமே சிவபெருமானுக்காக எடுக்கப்பட்ட சைவ திருக்கோயில்களாகும். இந்த பீரியட் டெம்பிள்ஸ் பத்தி ஒரு சின்ன கருத்து. இது ஒரு மிக குழப்பமான நிலையில் தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. ஒரு திருக்கோயில்ல நான் குறிப்பிட்ட கோயிலும் சரி, அந்த காலகட்டத்தை சேர்ந்தவையாக கணிக்கப்படும் சரி, சில இடத்துல முத்தரையர் கல்வெட்டு இருக்கும், சில இடத்துல ராஜகேசரி கல்வெட்டு இருக்கும். கல்வெட்டை விட கட்டுமானம் பழையதாகவும் இருக்கும், புதியதாகவும் இருக்கும். இது இன்னும் தெளிவாகல. இந்த சோழர் கால கலை முத்தரையர் கலையும் சேரும் அந்த ஜாயிண்ட், அந்த பீரியட் தெளிவே ஆகல. நான் பல முயற்சி செஞ்சுட்டேன். கள ஆய்வு செய்தால்தான் இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் போல் இருக்கு. படிமவியல் பார்வையில் இக்காலகட்ட கோயில்கள் பல முக்கிய கூறுகளை முன்வைக்கின்றன. தென்புற கோட்ட தெய்வமாக பல்லவர் முன்னிறுத்திய தட்சிணாமூர்த்தியும் வடகோட்டத்தில் நிறுத்தப்பட்ட பிரம்மனையும் மாற்றமின்றி ஏற்றுக்கொள்ளும் இக்கோயில்கள் மேற்கு கோட்டத்தை புதிதாக அர்த்தநாரி தேவருக்கு தந்து மகிழ்கின்றன. மாமல்லபுரம் தர்மராஜ ரதத்தில் சமபாதத்தில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளித்தபடி அறிமுகமாகும் அம்மையப்பருக்கு காலையில் சாய்ந்து ஒசிந்து நிற்கும் ஒரு கழிப்பு தந்து அந்த வடிவத்தின் பெண்மையை அழகுற வெளிக்கொணர்ந்த பாங்கு காவிரி படுகை கலைஞர்களின் தனிப்பெரும் சாதனையாகும்.
அத்தியந்த காமத்துல பாத்தீங்கன்னா அப்படி சமபாதத்துல நேரம் நிக்கிற மாதிரி வடிச்சிருப்பாங்க. அதுதான் முதல் அர்த்தநாரி வடிவம். அந்த வகையில் அதுக்கு மிகுந்த சிறப்பு உண்டு. ஆனா அதை பின்னாடி பின்பற்ற மாட்டாங்க. காரணம் என்னன்னா, சமபாதத்தை அப்படி ஸ்ட்ரைட்டா நிற்கும் போது ஆண்மை பெண்மை இரண்டையும் அவங்களால ஒரு எழிலோட கொண்டு வர முடியவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. சோழர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்படி திருப்பி விட்டுருவாங்க. நான் காட்டுறேன், பின்னாடி நம்ம திருப்ப நம்ம பார்க்கும்போது இதை பார்ப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. அதாவது ஒரு படிமம் அறிமுகம் செய்யப்படுது, ஆனா அது ஃபாலோ பண்ணல, பின்னாடி எடுத்து ஆளல, வேற ஒரு வடிவம் வந்து பாப்புலரைஸ் ஆகுது. இது ஒரு முக்கியமான கருத்து. பல்லவரின் இறுதி காலத்தில் இடம்பெறும் அஷ்டபரிவார தெய்வங்கள் 8 சிற்றாலயங்கள் இக்காலகட்டத்தில் சிற்றாலயங்கள் பெற்று சிறக்கின்றன. முத்தரையர் காலத்தில் அறிமுகமாகும் கண்டபாத குறிஞ்சிற்பங்கள் இத்திருக்கோயில்களில் மேலும் வலியுறுத்தம் பெறுகின்றன. குறிப்பாக குடந்தை கீழ்கோட்டத்தில் குறிஞ்சிற்ப வடிவில் முதன்முறையாக அறிமுகமாகும் ராமாயண காட்சிகள் மிக மிக உன்னதமானவை. பிரதிபந்த அதிஸ்தானங்களில் மகர வரிமானங்களையும் கோட்டைகளின் மீது மகர தோரணங்களையும் அமைக்கும் முத்தரை முயற்சி தொடர்கிறது. பல்லவரின் அர்ஜுன ரத மாதிரியை பின்பற்றி அமரர் தேவர் முதலான வடிவங்களை ஆரச்சிற்பங்களாக்கி விமானத்தை அழகுபடுத்தும் முயற்சியையும் இக்காலகட்டத்தில் காண்கிறோம். இப்பதான் பராந்தகருக்கு வரும். முதலாம் ஆதித்தர் மற்றும் பராந்தகர் கால படிமங்கள் இது நாம பார்த்தோம். கிபி 9ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் துவங்கி 10ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதி வரை நீண்ட காலகட்டத்தில் முதலாம் ஆதித்தரும் அவரது மகனான முதலாம் பராந்தகரும் சோனாட்டிலும் தொண்டை மண்டலத்திலும் பல திருக்கோயில்கள் எடுத்து சிறப்பித்தனர். ஆதித்தர் சஹ்யாத்ரி அதாவது மேலமலை தொடரிலிருந்து கிழக்கு கடற்கரை வரை காவிரியின் இருமருங்கிலும் சிவபெருமானுக்கு பல திருக்கோயில்கள் எடுப்பித்ததாக அன்பில் செப்பேடுகள் குறிப்பிடும். பண்டைய மண் தளிகளும் செங்கற்தளிகளும் இக்காலகட்டத்தில் கற்றளிகளாக மாற்றம் பெற்றன. புதிய திருக்கோயில்களும் கட்டப்பெற்றன. முதலாம் ஆதித்தர் சோழ காலக்கோயில்களாக திருப்பழனம் பழனானார், திரு இரும்பியூர் எறும்பீசர், திருக்கட்டளை சுந்தரேஸ்வரர், லால்குடி சப்தரிஷீஸ்வரர், ஸ்ரீனிவாசநல்லூர் கொரங்கநாதர், திருப்பூந்துருத்தி, திருச்சாத்துரை, திருப்புரம்பியம், கொடும்பாளூர் ஐவர் கோயில், பழுவூர், வடவாயில், தென்வாயில், ஸ்ரீகோயில் அதாவது அவனி கந்தர்ப்ப ஈஸ்வர வளாகம் முதலான திருக்கோயில்களை குறிப்பிடலாம். இக்காலகட்டத்தில் விமானத்தின் ஆதிதள சுவரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கோட்டங்களில் தெய்வங்களை வடிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இது திருப்பழனம், இது பின்னாடி வராது. திருப்பழனத்தில் ஒரே அளவிலான 3 கோட்டங்களையும் ஸ்ரீனிவாசநல்லூரில், இது திருப்பழனம், இது ஸ்ரீனிவாசநல்லூர். ஸ்ரீனிவாசநல்லூரில் ஒரு பெரிய கோட்டத்தின் இரு மருங்குகளிலும் சிறு கோட்டங்களை வடித்து அவற்றில் சிவ வடிவங்களை பொருத்தியுள்ளனர். இம்முயற்சி பராந்தகர் காலத்தில் கைவிடப்படுவது கவனிக்கத்தக்கது. இதுதான் அந்த அர்த்தநாரி தேவர் திருப்பழனம். கோட்ட தெய்வமாக தெற்கே தட்சிணாமூர்த்தி தவிர நந்தி அணுக்கரும் முன்னிறுத்தப்படுகிறார். லால்குடி ஒரு சிறந்த உதாரணம், திருச்செந்தூரை கூட இருக்கு, அது வந்து பராந்தக பீரியட். மேற்கில் அர்த்தநாரி தேவர் தவிர திருமாலும் லிங்க புராண தேவரும் இடம்பெற்றுள்ளனர். உதாரணம் ஸ்ரீனிவாசநல்லூர், திருப்புரம்பியம். கிழக்கில் முருகன் ஒரே ஒரு முறை முயற்சிக்கப்பட்டுள்ளார். அந்த ஒரே ஒரு முயற்சி மிக பிரமாதமான முயற்சி கீழையூர்ல இருக்கு. பத்ரசாலைகளிலும் கிரீவ கோட்டங்களிலும் பல சிவ விஷ்ணு வடிவங்கள் காணப்படுகின்றன. அதிஷ்டானத்தில் கண்டபாத சிற்றுருவங்கள் சில திருக்கோயில்களில் தொடர்கின்றன. லால்குடி மற்றும் திருப்புரம்பியத்தை உதாரணமாக காட்டலாம். பல திருக்கோயில்களில் வலவி பகுதியில் பூத கணங்கள் மிக அழகுற வடிக்கப்பட்டுள்ளன. மகர தோரணங்களில் நுட்பமான வேலைப்பாடுகளுடன் கூடிய இறை வடிவங்கள் காணப்படுகின்றன.